உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவர் மீது 9 பிரிவுகளின் கீழ் தஞ்சை போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்பட்டது. பெண்கள் குறித்து பொதுவெளியிலே அரசியல் மேடைகளிலே ஆபாசமான உரையாடல்கள் நிகழ்த்துவது தவறு என்று ஒப்புக்கொள்ளுகிற அதே நேரத்திலே 8 மணிக்கு புகார் அளிக்கப்பட்டு தஞ்சாவூரிலே புகார் அளிக்கப்பட்டு 9 மணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் வீட்டிலே போலீஸ் குவிக்கப்பட்டு 9 வழக்கு பிரிவுகளிலே உடனடியாக கைது செய்வது என்பது அரசியல் உள்நோக்கம் உடையதாகவும் இருக்கிறது. நிச்சயமாக இது போன்று பொதுவெளியில் அவர் உள்நோக்கத்தோடு பேசினாரா என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் காவிரி நீர் பிரச்சனை குறித்து தான் அந்த மேடையிலே பேசிக் கொண்டே இருக்கிறார். அந்த பொதுவெளியிலே ஒரு திரைப்பட நடிகையின் பெயரை உற்சாக மிகுதியிலே தொண்டர்களோ அல்லது ஏதோ ஒரு ஆர்வலர்களோ கத்துகிறார்கள். அதற்கு பதில் கூறுகிற விதமாகத்தான் அவர் பேசுகிறார். ஆனால் அப்படி பேசுவதை உற்சாகப்படுத்துவது என்பது தவறானது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே சமயத்துல அதற்கு அவதூறு வழக்கு போடலாம், ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம், அதெல்லாம் சரியான நடவடிக்கை தான். ஆனால் இவ்வளவு வேகமாக காவல்துறையை குவித்து நாளைக்கு வேளாண் பட்ஜெட் நிகழப்போகிற இந்த சூழலிலே இந்த அதிதீவிர நடவடிக்கை என்பது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைக்கான தோற்றத்தை தருகிறது. அதற்கு இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டியது இல்லை. அதை கண்டிக்கலாம். ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் இது போன்ற வாசகத்தை பேசினார் என்று எல்லாரும் கண்டித்தார்கள். அவர் வருத்தம் தெரிவித்தார். அவருக்கு என்ன முறை பின்பற்றப்பட்டதோ அதே மாதிரிதான் இதற்கும் நடந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வேகமாக காவல்துறையை ஏவுவது என்பது அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையின் போக்கும் இதில் கலந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார். தற்பொழுது சற்று முன்னதாக சென்னை மேயர் பிரியா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போதும் கூட இது காவல்துறை அராஜக போக்கோடு நடந்து கொள்கிறது. இங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கைதை கண்டித்து அங்கு கூடியிருந்த திமுகவினர் மீது வன்முறையை நிகழ்த்தியதாகவும் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல காவல்துறை உடனடியாக இவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுத்ததும் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே தாவேக் அரசு மற்ற விவகாரங்களில் தங்களது உள்கட்சி நிர்வாகிகளும் சரி அமைச்சர்களும் சரி இவ்வாறான பிரச்சனைகள் சிக்கும் பொழுது மௌனம் சாதிக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. உங்களுடைய பார்வை? இல்ல, அவர்கள் சொந்த கட்சிக்காரர்கள் மீதும் இதே மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நீதியின் பாற்பட்டது என்று நாம் நம்பலாம். ஆனால் இது தன் கட்சிக்காரர்கள் பாலியல் அத்துமீறலிலே செயல்பூர்வமாக ஈடுபடுகிற போது கூட அவர்கள் மீது பெரிய அளவிலே வழக்கு போடவில்லை என்கிற சிறுவைகுண்ட எம்எல்ஏல இருந்து பல பேர் மீது வழக்கு போடவில்லை என்கிற குற்றச்சாட்டு நீடிக்கிற இதே நேரத்திலே எதிர்கட்சி தலைவர் மீது மிக வேகமாக ஒரு மின்னல் வேகத்திலே நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது என்பது நடவடிக்கை எல்லா தரப்பிற்கும் ஒரே மாதிரி இருப்பதுதான் நீதியாக இருக்க முடியுமே தவிர எதிர்கட்சிக்காரர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுப்பது நீதியாக இருக்க முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளுமே மேடைகளிலே பெண்கள் குறித்து அவதூறாக பேசுவது, சமூக வலைதளங்களிலே ஆபாசமாக பதிவிடுவது என்பது ஏற்கனவே அப்படி ஒரு மோசமான நடைமுறை இருக்கிறது. அது ஒரு கசப்பான உண்மை. அது இந்த கட்சி திமுக, அதிமுக, தாவேக, பாஜக என்று இல்லை. அனைத்து கட்சிகளிலேயுமே இந்த மாதிரியான ஆபாசமாக பெண்களை சித்தரிப்பது, பொதுவெளியிலே பேசுவது என்கிற ஒரு இழிவான நடவடிக்கை இருக்கிறது. அது களையப்பட வேண்டும் என்கிற கருத்திலே நான் உடன்படுகிறேன். அதே சமயத்திலே ஒரு தனிநபர் மீதான மிக வேகமான பாய்ச்சல் என்பது அரசியல் உள்நோக்கமுடையதாகவும் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா சார். உயர்நீதிமன்ற தனி நீதிபதியும் கருத்து தெரிவித்திருந்த பொழுது உதயநிதி மீது 12 மணி வரை கைது நடவடிக்கை கூடாது என்ற கருத்தினை முன்வைத்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சை நோக்கி அழைத்து செல்லப்பட்டு வருகிறார். இதில் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்றால் தற்பொழுது அவர் மீது 9 பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மேலும் பிரிவுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது திட்டமிட்ட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது நடக்கிறது என்று பார்க்கலாமா? அது ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல சமீப காலமாகவே பார்க்கும்பொழுது சமூக வலைதளங்களும் சரி அரசியல் மேடைகளிலும் இது மாதிரியான அவதூறு பேச்சுகள் அதிகரித்ததன் வெளிப்பாடா பார்க்கலாமா? அவதூறுகள் விவகாரத்து வழக்கிலே கூட, விஜய் அவர்களுடைய விவகாரத்து வழக்கிலே கூட அவருடைய துணைவியார் மீது மிக மிக ஆபாசமான தாக்குதல்களை சமூக வலைதளங்களிலே நிகழ்த்தினார்கள். அவர்கள் மீது எந்த நடவடிக்கை இதுவரைக்கும் எடுத்ததாக தெரியவில்லை. அப்ப தனிநபர் விஷயங்களை, அந்தரங்க விஷயங்களை பொதுவெளியிலே ஆபாசமாக பதிவிடுவது, ஆபாசமாக பேசுவது என்பது ஏற்கனவே இங்கு நிறைய முறை நிகழ்ந்திருக்கிறது. அது எல்லாருக்கும் அந்த நடவடிக்கை தேவை. உதயநிதிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் அது மாதிரியான தவறுகளை செய்யாதவர்கள் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைத்தால் அது பொலிட்டிக்கல் மைலேஜ் அவருக்கு மாறிடும். அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர் கூட்டு போறது மூலமா, அவரை அலைக்கழிப்பதன் மூலமாக, நீண்ட தூர பயணத்தின் வழியாக அவரை அலைக்கழிப்பதன் மூலமாக அவருக்கு ஏதோ ஒரு மன உளைச்சலை உண்டாக்கலாம். அவர் அப்படிங்கிற திருப்தியை இவர்கள் அடைந்தார்கள் என்றால் எனக்கு 2001 கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டது நள்ளிரவிலே அவருடைய வீட்டிலே
அவருடைய படுக்கை அறையிலே இருந்து தொங்கியோடு அவரை அழைத்துக் கொண்டு அரசு அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலே கைது செய்தார்கள். மேம்பால ஊழல் வழக்கு என்கிற பெயரிலே கைது செய்தார்கள். இந்த தேதி வரைக்கும், அதற்கு பின்பு ஜெயலலிதா பலமுறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த தேதி வரைக்குமே அந்த மேம்பால ஊழல் என்பது நிரூபிக்கப்படாத ஒரு பொய்யாகவே நீடிக்கிறது. அது மாதிரி அரசியல் ரீதியாக இது மாதிரி பல வழக்குகள் வருவது என்பது பொலிட்டிக்கலா திசை திரும்பிவிடும். அது உதயநிதிக்கான மைலேஜா மாறிடும். இதை செய்வதன் மூலமாக இவர்கள் தனிநபரை தாக்குவதன் மூலமாக, ஒருவரை கைது செய்வதன் மூலமாக, நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக எல்லாம் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரசியல் ரீதியாக மெச்சூரிட்டி அடையவில்லை, அந்த அரசியலிலே பக்குவப்பட்ட நிலையை அடையவில்லை. இன்னும் சொல்ல போனால் காவிரி நீர் பிரச்சனையை திசை திருப்புகிற ஒரு விஷயமாக கூட இதை பார்க்கப்படும். விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். 1 லட்சம் பயிர்கள் கருகி கிடக்கிறது. இன்றைக்கு பல லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் பிரச்சனை குறித்து விவாதிக்கப்பட வேண்டிய நேரத்திலே இந்த மாதிரி தனிநபர் விஷயங்கள் குறித்தும் ஒருவருடைய எதிர்கட்சி தலைவருடைய கைது குறித்து நாம் பேசிக் கொண்டிருப்பது என்பது அந்த விவசாயிகளுடைய உண்மையான பிரச்சனையை திசை திருப்புகிற ஒரு அரசியல் நோக்கமாகத்தான் பார்க்கப்படும். இது ஒரு சரியான போக்கு அல்ல என்று நான் கருதுகிறேன். தங்களது விரிவான தகவல்களை தொலைபேசி வாயிலாக பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.